ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் கொத்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும். கொத்து பரோட்டா மாதிரி இது கொத்து சப்பாத்தி. இது நீங்கள் வெஜிடேரியன் ஆப்ஷன்லேயும் பண்ணலாம், முட்டை சேர்த்து இல்லை சிக்கன் சேர்த்து நான்வெஜ்ஜாகவும் பண்ணலாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இரும்பு தோசைக்கல்ல எடுத்துக்கோங்க. 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டோம், நான் ஆட் பண்ணலை. பட் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பல்லு பூண்டு 1-2 தட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் தக்காளி, குடமிளகாய், இதுக்கு தேவையான உப்பு, இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. இந்த கொத்து சப்பாத்தி ரெசிபிக்கு குடமிளகாய் போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் வேறு லெவல் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி, இந்த கடைகளில் வாங்குற மாதிரியான டேஸ்ட் இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள். நான் பெப்பர் சேர்த்ததுனால மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் சப்பாத்தி ஆட் பண்ணிக்கிறேன். சப்பாத்தியை 1-2 இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கிட்டா போதும். இதை ஃபஸ்ட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க உப்பு மசாலா எல்லாம் இந்த சப்பாத்தியில் கோட் ஆகிற மாதிரி பரட்டிக்கோங்க. நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா இது ரெடி. நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் பிழிஞ்சு விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் இருக்கும்ல, அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ எக்கு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அந்த எக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தோசை கரண்டி இருக்குல்ல, அதை வச்சு இந்த சப்பாத்தியை நல்லா கொத்தி விடணும். டம்ளர் மாதிரி எடுத்து அந்த ஷார்ப்பான டம்ளர் வச்சும் செய்யலாம். பட் ரொம்ப சிம்பிள், நம்ம தோசை கரண்டியை வச்சு இதை நல்லா கொத்தி விடுறது தான். ஸோ அவ்வளோதான், கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட இது ஒரு படி மேலே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. ஸோ ஈஸியானது, ஹெல்த்தியானது, வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த முட்டை கொத்து சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள்.